தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அவன் தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அவன் பயன்படுத்துகிறான். தலையின் கீழே வச்சு படுத்துக்கிறான். ஏதோ ஒரு வகையில் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை பயன்படுத்துகிறான். நம்மை குறித்த அனாதி தீர்மானம் நமக்கு முழுமையா தெரியாது. எரேமியாட்ட சொல்றாரு, உன் தாயின் கற்பத்திலே உருவாகும் முன்பாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக இருக்கும்படி நான் தெரிந்து கொண்டேன். நம்முடைய சாய்ஸ் அல்ல. அந்த கல் நினைச்சது யாக்கோபு என் மேல தலை வச்சு படுப்பான்னு நினைச்சது அந்த கல் இல்லையே. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு இங்க ஒரு கார்பெண்டர் அப்படிங்கிற தலைப்புல ஒரு செய்தி கொடுத்தேன். ஒரு சின்ன கற்பனை. ஒரு கார்பெண்டர் ஒரு மாட்டு தொழுவம் அடிச்சு கொடுத்தான். 4 ரீப்பரை வச்சு அந்த வைக்கோல் போடுறதுக்காக ஒரு தொழுவம் அடிச்சு கொடுத்தான். அந்த தொழுவத்தில் அவனுடைய பர்பஸ் எல்லாம் மாட்டுக்கு வைக்கோல் போடுறது. அந்த தொழுவத்தில் ஒரு பாலகனை கடத்தினாங்க. அந்த கார்பெண்டர் ஒரு நல்ல போட் செய்தான். ஒரு நாள் பார்க்குறான், ஒரு பிரசங்கியார் அந்த போட்டில் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணுறார். அவன் வயசாகி போச்சு. ரோமர்கள் ஒரு 2 மரத்தை எடுத்து ஒரு சிலுவை அடித்து கொடுக்குறாங்க. அந்த கார்பெண்டர் 2 கோர மரத்துண்டை எடுத்து நல்லா ஆணி அடித்து ஒரு சிலுவையாக செஞ்சு கொடுக்குறான். அந்த சிலுவையில் அதே பாலகன் நீ செய்கிற ஒரு காரியம், நீ செய்கிற தொழுவோம், நீ செய்கிற படகு, நீ செய்த சிலுவை, நீ சாதாரணமாக நினைக்கலாம். நீலாம் யோசித்து செய்யலை. உலக ரட்சகர் என் தொழுவத்தில் படுப்பார்னு யோசித்தியா? உலக ரட்சகர் என் போட்டில் உட்காந்து பேசுவார்னு யோசித்தியா? உலக ரட்சகர் உலகத்தை மீட்கும்படியாக சிலுவையில் தன்னுடைய இன்னுயிரை இழந்து தந்தவர் நான் செஞ்ச சிலுவையில் தொங்குவார்னு நினைச்சியா? இல்லையே. இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்திலே பயன்படுங்கள் என்று சொன்னால், பாஸ்டர் உங்களை கூப்பிட்டதினாலே அல்ல, இல்லை உங்களுக்கு பெரிய தாளந்து இருந்ததினாலே அல்ல. எந்த தேவன் உங்களை தெரிந்து கொண்டாரோ அந்த தேவன் உங்களை பயன்படுத்துகிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாக நம்மை குறித்து ஒரு பிளான் வச்சிருக்கார். நம்ம புத்தி கெட்டாது.